இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் 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 பண்ணலாம். Got it. இன்னைக்கு அவளை விடக்கூடாது. அவ இருக்கிற இடத்துக்கே போய் அவளை அட்டாக் பண்ணிடலாம். அக்கா, நான் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன வீட்ல ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரும் வெளியில கிளம்பி போயிட்டாங்க. நம்ம 2 பேரும் மட்டும்தான் இந்த வீட்ல வெட்டியா இருக்கோம். என்னம்மா யோசிக்கிற? வீட்ல யாரும் இல்ல, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதனால அப்படி இப்படி அஜால் குஜாலா இருக்கலாம்னு நினைக்கிறியா? என்ன நான் பாக்குறத பார்த்து உனக்கு அப்படி தோணுச்சா? என்னம்மா முறைக்கிற? எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. அதான் உனக்கும் அப்படி தோணுதான்னு கேட்டேன். ஆமா, உன் கூட இருந்துட்டாலும் வாய மூடிட்டு இரியா. நானே இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்னம்மா யோசிக்கிற? தீபாவளி அதுமா சொல்லி வச்ச மாதிரி ஆளுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க. எனக்கு என்னமோ எல்லாருமே அந்த குப்பத்தோட வீட்டுக்கு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு. எங்க என் செல்லகுட்டி வராம போயிருமோன்னு நினைச்சேன். அது எப்படி? தீபாவளி அதுமா நான் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? அதான் யாருக்கும் தெரியாம கிளம்பி வந்துட்டேன். அழகான ஒரு சேலையை கட்டின்னு இது என்னது அசிங்கமா ஒரு முக்காடி? யாரும் பாத்திர கூடாதுல, அதுக்குதான். இத விடுங்க எடுங்க, வாங்க வாங்க. வணக்கம் சம்பந்தி. வாங்க பெரியம்மா. வணக்கம். நான் இங்க வந்திருக்கேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சேம் டயலாக், ஃபுல் பிளானிங். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பெத்த மவனே. பெத்த தாய் வந்திருக்க, யாரோ வந்திருக்கிற மாதிரி அப்படியே நிக்கிற. நான் பெத்த மவனே, வா. ஐயோ மம்மி, அது அப்படி இல்ல மம்மி. ஆக்சுவலி உள்ள வந்து படபடம் பேசிட்டே இருந்தியா, நான் அப்படியே பிளாங்க் ஆகி ஸ்டன் ஆகி நின்னுட்டேன். அதான் மம்மி. இந்தா, இது உனக்கு. இது என் மருமகளுக்கு. இந்தா. தேங்க்ஸ் அத்தை. வாங்க அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எழுந்துருங்க. 2 பேரும் நல்ல சந்தோஷமா நீடோடி வாழணும்.
டோன்ட் ஃபியர் நான் தான் சரோ. என்ன சார்? உன்னை வர சொன்ன, நீ வர முடியாதுன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்ட. சார் அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படியா? அப்படி இல்லையா? பட் என்னால உன்ன மாதிரி இருக்க முடியல செல்வி. சார் இன்னைக்கு உன்னை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதான் அப்பா இந்த வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னது மீறியும் நான் இங்க வந்தேன். புரியுதா? அப்படி எதுக்கு சார் நீங்க என்ன பார்க்கணும்? எப்படி சொன்னாலும் இவ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே. புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறாளா இல்ல உண்மையிலேயே புரியலையா? சார் இதுக்கு தான் செல்வி, என்ன சார் இது? பியூட்டிஃபுல் டாலுக்காக பியூட்டிஃபுல் சாரி. உனக்கு தான், வாங்கிக்கோ. தீபாவளி கிஃப்ட். வேண்டாம் சார். Why? நீங்க இப்படி எனக்கு சேலெல்லாம் கொடுக்க கூடாது சார். அதான் ஏன்? அது தப்பு சார். தப்பா? வாட் செல்வி? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு புரியல. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிற. இவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தா பண்ணவே முடியலையே. நீ எங்க வீட்ல ஒர்க் பண்ற, நான் உனக்கு தீபாவளி கிஃப்ட் கொடுக்கறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி கூட நீ எடுத்துக்கலாம்ல. இல்ல சார், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இந்த சேலை வேணாம் சார். இப்போ வேற ரூட்ல வரம்ப. லுக் செல்வி, எங்க டாடி இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அதையும் மீறி நீ வந்திருக்க. நான் டாடி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? ஐயோ சார், சார் கிட்டலாம் சொல்லிடாதீங்க சார். நான் சொல்லக்கூடாதுன்னா இந்த சாரிய வாங்கிக்க.